வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு 300 புதிய அரசு பேருந்துகளை மக்களுடைய சேவைக்கு களமிறக்கியிருந்தாங்க. இதில் மெயினாக எம்டிசி பஸ்ஸஸும் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் இருந்தது. தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்கள் இதை இனாகிரேட் பண்ணார். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்இடிசி, டிஎன்எஸ்டிசி, எம்டிசி கார்பரேஷன்ஸ்குள்ளே ரெகுலராக பேட்சஸாக நியூ பஸ்ஸஸை இண்டெக்ட் பண்ணுவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. சரி, இது வழக்கம் தானே, இதில் என்ன புதுசாக இருக்குது, இதையே இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸில் ஒரு பெரிய பிரச்சனையை பல ஆண்டுகளாக நான் கவனிச்சிட்டு வரேன். இதை பற்றி நம்ம சேனலில் பல முறை நான் பேசியிருக்கேன், கவர்மெண்ட்டுக்கும் எழுதியிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனையும் அத்தாரிட்டிஸ் எடுக்காமல் இருக்காங்க. இந்த ஆளும் கட்சிகளும் எடுக்காமல் இருக்காங்க. சரி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது தங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இதை மெயினாக எப்படி பார்க்குறோன்னா, பஸ்ஸஸுடைய கலர் ஸ்கீமில் பார்க்குறோம். ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் கடந்த ஒரு 15-16 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு 2011 ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸை க்ரீன் கலரில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் க்ரீன் கலர் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கட்சி சிம்பிள் இரட்டை இலை க்ரீன் கலர். 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸை எல்லோ கலருக்கு மாற்றிட்டாங்க. எல்லோ கலர் ஏன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க சிம்பிள் உதயசூரியன் எல்லோ கலர். இப்போ இது சயின்டிஃபிக்கானதா? இது சயின்டிஃபிக்கானது கிடையாது. அரசியல் அடையாளங்களை டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் திணிக்கிறாங்க, இர்ரேஷனலாக திணிக்கிறாங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு க்ரீன் கலர் எடுத்துங்க. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்க்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்தாங்க. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் என்ன பஸ்? மொஃபிசில் பஸ். கிராமப்புறங்களுக்கெல்லாம் போவோம், சிங்கிள் லேன் ரோட்டில் போவோம், மரங்கள் நிறையா இருக்கிற அந்த பகுதியில் போகுமா இல்லையா? இப்போ மரம்லாம் நிறையா இருக்குங்க, 2 பக்கமும் பெண்டாக இருக்குது. இந்த பெண்டில் பஸ் வருதுன்னா பஸ்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கிட்ட வரும்போது தான் தெரியும், ஏன்னா மரம் மறைச்சிக்கும். இது ஆபத்து தானே. இப்போது எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. இதில் இதை விட பெரிய ஆபத்து இருக்குது. இதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கூட நடந்திருக்கு. ஆனால் யாருமே இதை பற்றி பேசலை. சரி, இந்த எல்லோ கலர் ஸ்கீம் ஒரிஜினலாக எதற்கு கொடுத்தாங்கன்னா, ஸ்கூல் பஸ்ஸஸ்க்கும் காலேஜ் பஸ்ஸஸ்க்கும் கொடுத்தாங்க. லாஜிக் என்ன அப்படின்னா, எல்லோ கலர் பிரைட்டாக இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். பேரண்ட்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். உதாரணத்துக்கு காலையில் தன்னுடைய மகளை ஒரு பேரண்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. என்ன பண்ணுவார்? பஸ் ஸ்டாப்புக்கு போவார். எல்லோ கலரில் பஸ் வரும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், சேஃபாக ஏற்றி அனுப்பிட்டு வரலாம். எல்லாருக்கும் நல்லதில்லை, பொதுமக்களுக்கும் பிரச்சனை இருக்காது. அதை தாண்டி டிராஃபிக் போலீஸ் போனால் ஈஸியாக ரெகுலேட் பண்ணலாம். எந்த லேனில் எந்த பஸ் நிற்குது ஈஸியாக பார்க்கலாம். ஒருவேளை ஸ்கூல் பஸ்ஸஸ், காலேஜ் பஸ்ஸஸ் ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறாங்கன்னா அதற்கான ஆக்ஷன் எடுக்கலாம், ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த லாஜிக்கில் தான் எல்லோ கலர் ஸ்கீமை ஸ்கூல் பஸ்ஸஸ்க்கும் காலேஜ் பஸ்ஸஸ்க்கும் கொடுத்தாங்க, ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஆனால் இப்போ டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் பாருங்கள், பெரும்பாலும் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ என்ன ஆகுது? ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுமா? உதாரணத்துக்கு ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் எடுத்துப்போமே, தாம்பரம் எடுத்துப்போமே. இப்போ தாம்பரம் போங்க, டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து நிற்கும், ஸ்கூல் பஸ் நிற்கும், காலேஜ் பஸ் நிற்கும். ஐடென்டிஃபை பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் ஈஸியாக பண்ணிவிடுவோம். நமக்கு இந்த ஃபீல்டில் நாலேஜ் அதிகம், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். சாதாரண மக்கள் பண்ண முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்களா? உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாருங்க, பஸ்ஸை மாற்றி ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. காலேஜ் பஸ்ன்னு நினச்சி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் ஏற போயிடுறாரு. அது கன்ஃபியூஷன் தானே, பயம் தானே. அடித்து பிடிச்சி திரும்ப வந்து இன்னொரு பஸ்ஸை நோக்கி ஓடணும். இதனால் ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பொதுமக்களுக்கும் அது இடையூறு. கவர்மெண்ட் பஸ் நிற்கிற இடத்துல காலேஜ் பஸ் வந்து நிற்கும், காலேஜ் பஸ் வந்து நிற்கிற இடத்துல கவர்மெண்ட் பஸ் நிற்கும். எல்லாருக்கும் பிரச்சனை தானே. டிராஃபிக் போலீஸ்மேனுக்கும் பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு வேலை இதனால் அதிகமாகிடும். கத்தணும், சத்தம் போடணும், ஃபைன் பண்ணணும் இல்லையா? எல்லாருக்கும் அது பிரச்சனை பாருங்கள். இதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலனாலும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஆனால் யாருமே இதை பற்றி பெருசாக பேசலை. அரசியல்வாதிகளும் பேசலை, மீடியாவும் இதை பற்றி பேசலை, அதிகாரிகளும் சைலண்ட்டாக இருக்காங்க. அதிகாரிகள் சைலண்ட்டாக இருக்கிறது தான் என்னால் ஜீரணிக்கவே முடியல. இப்போ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாது. அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்ணணும். அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா பவர் முக்கியம். அவங்க பவருக்காக தான் வராங்க, அதில் தவறு இல்லை. அதே நேரத்தில் இந்த அரசியல் அடையாளங்களை இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்குள்ளே திணிக்கக்கூடாது. இதில் எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இனியாவது இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் இதை கவனத்தில் எடுக்கணும். அதிகாரிகள் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணணும். புதுசாக டிஎன்எஸ்டிசிக்குள்ளே வரக்கூடிய பஸ்ஸஸ்க்கு எல்லோ கலர் ஸ்கீமை கொடுக்கக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு ஸ்கீமை கொடுக்கலாம். அது வந்து சயின்டிஃபிக்காக இருக்கணும். இதுதான் மக்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நன்றி.